ஏழாம் வகுப்பு மாணவர்களுக்கு காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏழாம் வகுப்பில் முதல் பருவத்தில் அழகு 4ல் இருக்கக்கூடிய அணு அமைப்பு பாடத்தில் புக் பேக் பார்க்க போகிறோம். நம்ம போன பதிவில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்ட்டில் சரியான விடையை தேர்ந்தெடுத்துக, கோடிட்ட இடங்களை நிரப்புக, பொருத்துக, ஒப்புமை தருக, கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான ஒன்று தேர்வு செய்க, மிகச் சுருக்கமாக விடையளி, சுருக்கமாக விடையளி. இது எல்லாமே நம்ம போன பதிவில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ போன பதிவில் நான் சொல்லியிருந்தேன், விரிவாக விடையலையும் உயர் சிந்தனை திறன்களின் அடிப்படையிலான வினாக்களையும் நம்ம அடுத்த பதிவில் போடுவோம். ஏன்னா அது போன வீடியோவே ரொம்ப லென்த் ஆயிடுச்சுன்னு சொல்லி. ஸோ அதுக்கு நடிப்பில் இந்த இது போடுறோம். போன வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த போன பார்ட்டோட லிங்க் தர்றேன். அது பார்க்காதவங்க என்ன பண்ணிடலாம், பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா விரிவாக விடையில் எத்தனை இருக்குன்னா 4 கேள்விகள் இருக்குது. உயர் சிந்தனை திறனில் எத்தனை கேள்வி இருக்குன்னா 2 கேள்விகள் இருக்குது. வாங்க இந்த 2 கேள்வியுமே நம்ம எளிமையாக பார்ப்போம். மாணவர்களே, முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அணு அமைப்பின் படம் வரைந்து அதன் அடிப்படை துகள்களின் நிலையினை விளக்குக. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் இந்த பாடத்தில். அணு அமைப்போட படம் வரைய தெரியும். என்ன இருக்கும்? உட்கரு. முதல்ல உட்கரு உள்ளே போட்டுக்கணும். அதை சுற்றி வெளிவட்ட பாரு ஒரு எலக்ட்ரான்கள் சுற்றி வர மாதிரி ஒரு ரவுண்டு போட்டுக்கணும். உள்ளுக்குள்ளே இருக்கிறதுல உட்கருக்குள்ள என்ன இருக்கும்? புரோட்டான் இருக்கும். ப்ளஸ் புரோட்டான் வந்து நேர் மின்னோட்ட முடியாது. நியூட்ரான் இருக்கும். மின் சுமை அற்றது. இங்கே சில பேர் 0 போடுவாங்க, போடாமல் இருக்கலாம். எலக்ட்ரான் வந்து E-, ஏன்னா எதிர்மின் சுமை உடையது. ஸோ இதுதான் ஒரு அணுவோட அமைப்பு. நடுவில் உட்கரு, வெளிவட்ட பாதையில் எலக்ட்ரான்கள் சுற்றி வருது. ஸோ நம்ம குறிச்சிருக்கோம் பாரு, இது எலக்ட்ரான். இந்த உட்கருவுக்கும் இந்த எலக்ட்ரானுக்கு இடையில இருக்கக்கூடிய பகுதி வெற்றிடம். அதான் வெற்றிடம் காட்டியிருக்கேன். புரோட்டான், நியூட்ரான், இதுக்கு பேர் உட்கரு. அடுத்து அணுக்களில் என்ன மாதிரியான துகள்கள் இருக்குது? 3 அடிப்படை துகள்கள், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். இதை காட்டுறோம், அவ்வளோதான். இதை காட்டிட்டு அதோட அடிப்படை துகள்களோட நிலையினை விளக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். ஒரு அணுவில் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் என்ற துகள்கள் அமைந்துள்ளன. அடுத்து எலக்ட்ரான்கள் எதிர்மின்னூட்டம் பெற்ற துகள் அணுக்கருவை சுற்றி வட்டப்பாதையில் சுற்றி வருகின்றன. அங்கே பார்த்தோம்ல, மேலே பார்த்தோம்ல, எதிர்மின்னோட்டம் பெற்ற துகள் அணுக்கருவை, இது அணுக்கருவை சுற்றி எதில் வருது? வட்டப்பாதையில் சுற்றி வருது அப்படின்னு சொன்னோம். அடுத்து புரோட்டான்கள் நம்ம ஏற்கனவே சொன்னோம். நேர் மின்னோட்டம் பெற்ற துகள் அணுக்கருவினுள் பொதிந்துள்ளது. இவற்றின் நேர் மின்னூட்டத்தின் மதிப்பு எலக்ட்ரானின் எதிர் மின்னூட்டத்தின் மதிப்பிற்கு சமம். இதெல்லாம் நிறைய சொல்லிட்டோம். அங்கே படத்தை பாருங்க. புரோட்டான் எங்கே இருக்குது? உட்கருவுக்குள்ளே பொதிந்திருக்கிறது. இந்த நேர் மின்னோட்டத்தோட மதிப்பு தான் இந்த எலக்ட்ரானோட எதிர் மின்னோட்டத்த மதிப்புக்கு சமம்னு சொல்கிறோம். அதாவது என்னென்னா, எத்தனை புரோட்டான் இருக்கோ அத்தனை எலக்ட்ரான் இருக்கும். அதான் கணக்கு. அடுத்து இப்போ பார்க்க போகிறது நியூட்ரான்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூட்ரான்கள் என்னது? மின்சுமை அற்ற துகள். உட்கருவினில் புரோட்டான்களுடன் இணைந்து காணப்படும். இதனை நியூக்ளியான்கள் என்று அழைக்கிறோம். நம்ம சொன்னோம்ல, இந்த நியூட்ரான்கள் வந்து உட்கருவுக்குள்ள தான் இருக்கும். அதுவும் புரோட்டானோட சேர்ந்தா இருக்கும். இந்த புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்து இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்னது? நியூக்ளியான்கள். அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன படம் ஒன்று காட்டுறேன். மாணவர்களே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கார்பனோட அணு ஸ்ட்ரக்சர் காட்டியிருக்கேன். கார்பனோட அணு எண் 6. ஸோ இப்போ வந்து 6 எலக்ட்ரான்கள் சுற்றும். இதுதான் உட்கரு. உட்கருவுக்குள்ள ஃபஸ்ட்டு வட்டப்பாதை பார்த்தீங்களா, 2 எலக்ட்ரான் சுற்றுது. அதுக்கடுத்து 4 எலக்ட்ரான்கள் சுற்றுது. ஸோ இப்படி தான் நம்ம எலக்ட்ரான் வட்டப்பாதையில் நிரம்பும். பார்த்தீங்க, இப்படி தான் சுற்றும். உட்கருவை சுற்றி அணுக்கள் வந்து எலக்ட்ரான்கள் வந்து வட்டப்பாதையில் சுற்றும். இப்போ பார்த்தீங்கன்னா படம் தெளிவாக தெரியுது. பார்த்தீங்களா, முதல்ல 2 வட்டப்பாதை, அடுத்து 4. இதோட மொத்த அணு எண் 6. இது வந்து கார்பனோட அணு அமைப்பு. இப்படி தான் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து இன்னொன்று சுற்றிக்கிட்டு வரும். இது ஒரு 3 டைமென்ஷன் அனிமேஷன் படம். இப்போ உங்களுக்கு ஒரு அணு எப்படி இருக்கும், அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து 2ஆம் கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கு தான், ரொம்ப ஈஸியான கணக்கான அந்த கணக்கு தான் ரொம்ப ஈஸியான கணக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு தனிமத்தோட அணு எண் மற்றும் நிறை எண் முறையே 26 மற்றும் 56. ஒரு தனிமத்தோட அணு எண் கொடுத்துட்டாங்க, நிறை எண் கொடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த அணுவில் உள்ள எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் எண்ணிக்கையை கணக்கிடுக. அதாவது அணு எண்ணு, நிறை எண்ணு கொடுத்து எலக்ட்ரானோட எண்ணிக்கை, புரோட்டானோட எண்ணிக்கை, நியூட்ரான்களோட எண்ணிக்கையெல்லாம் கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். அதன் அணு அமைப்பினை வரையும். இதுதான் கொஞ்சம் சிரமம் இந்த 7ஆம் வகுப்புக்கு. சரியா? மற்றதெல்லாம் ஈஸியாக பார்த்தலாம். முதல்ல என்ன அவங்க கொடுத்ததை எடுத்து எழுதுங்க. அணு எண் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 26. நிறை எண் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 56. ஸோ இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் கணக்கு பண்ணிடலாம். அணு எண் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம எலக்ட்ரான்களோட எண்ணிக்கையும் புரோட்டான்களோட எண்ணிக்கையும் கணக்கு பண்ணிடலாம். எப்படி கணக்கு பண்ணலாம்? அணு எண் அணு எண்ணை என்ன சொல்லியிருக்கோம்? எலக்ட்ரான்கள் அல்லது புரோட்டான்களோட எண்ணிக்கை. ஒன்று எலக்ட்ரான்களோட எண்ணிக்கையாக இருக்கலாம் அல்லது புரோட்டான்களோட எண்ணிக்கையாக இருக்கலாம். ஸோ அதை தான் நம்ம அணு எண்ணு சொன்னோம். ஸோ இப்போ ரொம்ப சிம்பிளாக வந்துருச்சு. எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை அணு எண்ணை 26, புரோட்டான்கள் எண்ணிக்கை 26. இப்போ எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை கண்டுபிடிச்சாச்சு, புரோட்டான்கள் எண்ணிக்கை கண்டுபிடிச்சாச்சு. எதை மையமாக வைத்து? அணு எண்ணை மையமாக வைத்து. அடுத்து நிறை எண்ணை மையமாக வச்சு எதை கண்டுபிடிக்க போகிறோம்? இது நியூட்ரான்களோட எண்ணிக்கை கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா நியூட்ரான்கள் அப்படிங்கிறது உட்கருவுக்குள்ளே இருக்குது. நியூட்ரான்களும் புரோட்டான்களும் சேர்ந்து தான் இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம எதை கண்டுபிடிச்சிடலாம்? நியூட்ரான்களை கண்டுபிடிச்சிடலாம்.
ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம்ல, நிறையன் இஸ் ஈக்குவல் டு புரோட்டான்கள் எண்ணிக்கை ப்ளஸ் நியூட்ரான்கள் எண்ணிக்கை. அதாவது நம்ம எப்படி படித்தோம், ஒரு அணுவோட நிறையன் அதாவது அணு நிறை என்பது உட்கருவில் இருக்கக்கூடிய புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களோட கூடுதல் அப்படின்னு படித்தோம். இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை போட்டு எழுதுறேன் பாருங்க. நிறையன் எவ்வளவு 56, புரோட்டான்களோட எண்ணிக்கை எவ்வளவு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 26, நியூட்ரான்கள் எண்ணிக்கை நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும் தெரியாது. ஸோ அதுக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா இந்த எக்ஸை மட்டும் இங்கிட்ட வச்சுக்கணும். கணக்கில் படிச்சிருக்கோம்ல, எக்ஸ் தேவையான மதிப்பு இங்கிட்ட வச்சுட்டு இது இங்கிட்டு கொண்டாந்துடணும். இது ப்ளஸ் மதிப்பு இங்கிட்டு வந்தால் மைனஸ் ஆயிரும். ஸோ 56ல் 26 போச்சுன்னா எவ்வளவு 30. ஸோ நியூட்ரான்களோட எண்ணிக்கை எவ்வளவு 30. ஸோ நம்ம அணு நிறைய வச்சு நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை கண்டுபிடிச்சிட்டோம், புரோட்டான்கள் எண்ணிக்கை கண்டுபிடிச்சிட்டோம், நியூட்ரான்கள் எண்ணிக்கையும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, அதன் அணு அமைப்பினை வரையவும். அணு அமைப்பினை வரையணும். என்ன பாருங்க, இது இங்கே தான் கொஞ்சம் சிக்கல். அணு எண் 26 நிறையன் 56. அணு எண் 26 நிறையன் 56 தனிமம் எது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு தெரிஞ்சுக்குங்க, அந்த தனிமம் எது அப்படின்னா இரும்பு. அதான் போட்டிருக்கேன் எஃப்இ, இரும்போட குறியீடு எஃப்இ. ஸோ அணு எண் கீழே நிறையன் மேலே. ஸோ இங்கே அணு எண் எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை. இந்த இதை வச்சு தான் நம்ம வந்து வரைகிறோம். இது நீல்ஸ் போரோட கொள்கையில் படி நீங்கள் வரும் வகுப்புகளை ரொம்ப விளக்கமாக படிப்பீங்க. உங்களுக்கு 7ஆம் வகுப்புல கேட்டிருக்காங்க. சும்மா தெரிஞ்சுக்க மட்டும் செஞ்சுங்க, ரொம்ப அதில் போட்டு குழப்பிக்காதீங்க. ஏன்னா வரும் வகுப்புல நீங்கள் அடுத்த வருஷம் இதை பற்றி ரொம்ப தெளிவாக படிப்பீங்க. 26 இருக்கிறதுனால இந்த ஆற்றல் மட்டங்கள் எலக்ட்ரான்கள் எப்படி நிரம்பும், 2 8 14 2 அப்படின்னு நிரம்பும். ஸோ ஒரு ஆற்றல் மட்டத்தில் 2 8 18 32ன்னு நிரம்பலாம். ஆனால் அதில் இணைதிறன்களோட மதிப்புகளை கணக்கிடும் பொழுது இந்த மாதிரி தான் என்ன ஒன்று சிறிது நிரம்பும். இதைத்தான் நான் சொன்னேன், இதை அடுத்த வருடம் படிச்சுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் அழகாக படம் போட்டிருக்கீங்க பாருங்கள். உள்ளுக்குள்ளே புரோட்டான் நியூட்ரானோட எண்ணிக்கை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இதில் எத்தனை போட்டிருக்கீங்க, 2 எலக்ட்ரான் போட்டிருக்கீங்க முதல் வட்ட பாதியில் கே கூடல. அதுக்கப்புறம் இதுக்கு பேர் எல் கூடுன்னு பாரு, அதில் வந்து 8 எலக்ட்ரான்கள் இருக்கும். அதுக்கப்புறம் கே எல் எம் கூடு, இந்த எம் கூடில் 14 எலக்ட்ரான்கள் இருக்கும். அதுக்கப்புறம் என் KLMN என் கூடு நீங்கள் கூட எழுதிக்கலாம், குறிச்சிக்கலாம். இது வந்து கே கூடு, கூட்டுக்கு பேர் ஆர்பிட்டாலுக்கு கே கூடு எல் கூடு எம் கூடு என் கூடுன்னு அதில் நிரம்பிக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் போட்டுக்கலாம். மாணவர்கள் இது புரியலைன்னா கவலைப்படாத, இது அடுத்த வருஷம் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். இதோட இணைதிறன் என்ன அப்படின்னா இரும்போட இணைதிறன் 2, அதனால தான் கடைசியில் 2 போட்டிருக்கோம். அடுத்து ரொம்ப சிம்பிளான கேள்வி தான் 7ஆம் வகுப்பை பொறுத்தவரை. நியூக்ளியன்கள் என்றால் என்ன, அவை ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகின்றன, நியூக்ளியனின் பண்புகள் எழுத உண்மை ஏற்கனவே நிறைய சொல்லியாச்சு. அணுக்கருவினுள் காணப்படும் புரோட்டான் நியூட்ரான் ஆகிய துகள்களை நியூக்ளியான்கள் என்று அழைக்கிறோம். அவை அணுவின் உட்கருவில் காணப்படுவதால் நியூக்ளியான்கள் என அழைக்கப்படுகின்றன. ரெண்டுமே ஒன்றா காணப்படுவதால் நியூக்ளியான்கள் என அழைக்கப்படுகின்றன உட்கருவில். அடுத்து நியூக்ளியானின் பண்புகள் புரோட்டான் மற்றும் நியூட்ரானின் பண்புகளை ஒத்திருக்கும். நியூக்ளியான்களோட பண்புகள் ஒன்று புரோட்டானோட பண்பாக இருக்கும், இல்லை நியூட்ரான்களோட பண்பாக இருக்கும், இல்லை ரெண்டுகளோட பண்புகள் ஒத்திருக்கும் அப்படின்னு நீங்கள் சிம்பிளாக இதை முடிச்சிடும். அடுத்து 4 மாணவர்களே, அடுத்து விரிவான விடையில் 4 இணைதிறன் வரையறு. இணைதிறன் என்ன, ஒரு அணு பிற அணுவுடன் இணையக்கூடிய திறனுக்கு இணைதிறன் என்று பெயர். ஒரு அணுவின் இணைதிறன் அது எத்தனை ஹைட்ரஜன் அணுக்களை பிணைத்து வைத்திருக்க இயலும் என்பதனை கொண்டு அளவிடப்படுகிறது. அவ்வளவுதான். ஒரு அணு இன்னொரு அணுவோடு இணையக்கூடியது, அந்த அணு எத்தனை ஹைட்ரஜன் அணுக்களை பிணைத்து வைத்திருக்க இயலும் என்பதை கொண்டு அளவிடப்படுகிறது தான் இணைதிறன். அடுத்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, அணு எண் 8 கொண்ட ஒரு தனிமத்தின் இணைதிறன் மதிப்பு என்ன. அணு எண் 8 கொண்டது ஆக்சிஜன், அதான் போட்டிருக்கீங்க. ஆக்சிஜனோட இணைதிறன் மதிப்பு போட்டிருக்கீங்க பாருங்க. முதல்ல 2 எலக்ட்ரான் அப்புறம் 6 எலக்ட்ரான் இருக்கும். அதான் அணு எண் 8 கொண்ட ஆக்சிஜனின் இணைதிறன் மதிப்பு 2 தான். இங்கே 6 இருக்கும், 2 வாங்கிக்கிட்டு இது கூடுதல் நிரம்பும். ஸோ இணைதிறன் மதிப்பு 2. அடுத்து 3ஆம் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, அத்தனிமம் ஹைட்ரஜனுடன் இணைந்து உருவாகும் சேர்மம் யாது. அந்த ஆக்சிஜன் ஹைட்ரஜனோட சேர்ந்து என்ன உருவாகும் அப்படின்னு பார்க்க போகிறோம், நீர் தான் உருவாகும். அதை தான் பார்க்க போகிறோம். ஒரு ஆக்சிஜன் அணு 2 ஹைட்ரஜன் அணுக்களுடன் இணைந்து நீர் என்ற சேர்மத்தை உருவாக்குகிறது. இது சும்மா உங்களுக்கு தெரியறதுக்காண்டி போட்டிருக்கேன் மாணவர்களே. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது உயர் சிந்தனை திறன்கள் அடிப்படையிலான வினாக்கள். முதல் கேள்வி பாருங்க, ஒரு தனிமத்தின் அணுவில் எலக்ட்ரான்கள் இல்லை எனில் அந்த அணுவிற்கு நிறை உண்டா இல்லையா. அவன் என்ன கேட்குறேன், ஒரு தனிமத்தில் நம்ம 3 சொன்னோம், எலக்ட்ரான்கள் இருக்குது, புரோட்டான்கள் இருக்குது, நியூட்ரான்கள் இருக்குன்னு சொன்னோம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, எலக்ட்ரான்களே இல்லையா. எலக்ட்ரான்கள் இல்லைன்னா அதுக்கு நிறை இருக்குமா இருக்காதா. அடுத்து ஒரு அணு எலக்ட்ரான் இன்றி இருக்குமா, அவ்வாறு இருந்தால் எடுத்துக்காட்டு எல்லாமே எலக்ட்ரானை மெயின் பண்ணுறாங்க. எலக்ட்ரான்கள் இருக்குமா இருக்காதா, எலக்ட்ரான் இருந்தால் நிறைய இருக்குமா இருக்காதா, அப்படி இருந்துச்சுன்னா ஒரு எடுத்துக்காட்டு கூட கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்ல போகிறோம், ரொம்ப சிம்பிளாக சொல்ல போகிறோம். தனிமத்தின் அணுவில் எலக்ட்ரான் இல்லை எனில் புரோட்டான்கள் இருக்காது, எலக்ட்ரான் இல்லைன்னா புரோட்டானும் இல்லை, உட்கரும் இல்லை, எலக்ட்ரான் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு தனிமமே எப்பவுமே இருக்காது. அதைத்தான் நம்ம இங்கே சுற்றி வளைச்சி சிம்பிளாக சொல்கிறோம்.
தனிமத்தின் அணுவில் எலக்ட்ரான்கள் இல்லை எனில் புரோட்டான்கள் இருக்காது, உட்கருவும் இருக்காது, எலக்ட்ரான் இன்றி அணு இல்லை அப்படின்னு சொல்லுவோம். உட்கருவும் இல்லை அணுவும் இல்லைன்னு அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ அடுத்த மாணவர்களே சிந்தனை திறனில் சாதாரண உப்பு என்பது யாது, அதில் உள்ள தனிமங்கள் யாவை, சாதாரண உப்பின் மூலக்கூறு வாய்ப்பாட்டினை எழுதுக, அத்தனிமங்களின் அணியன் மற்றும் நிறையன் மதிப்பு என்ன, அந்த சேர்மத்தில் உள்ள அயனிகளை எழுதவும். அடே அப்பா, கேள்வியை வாசிக்கிறதுக்கே 2 நாள் ஆகும் போல தெரியுது. ஆனால் பார்த்தீங்கன்னா மாணவர்களே பதில் ரொம்ப சிம்பிள். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அடித்து தூக்கி எறிஞ்சிடலாம். முதல்ல சாதாரண உப்பு என்பதுனா என்ன? சாதாரண உப்புனா நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம்லப்பா, டெய்லி சாதத்துக்கு உப்பு போடுறோம்ல, அதை சாதாரண உப்பு என்பது என்னது? சோடியம் குளோரைடு. உங்களுக்கு நல்லா தெரியும், 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்புல நீங்கள் படிச்சிருப்பீங்க. சாதாரண உப்போட வேதியியல் பேர் என்னது? சோடியம் குளோரைடு. அதில் உள்ள தனிமங்கள் என்ன? இதில் உள்ள தனிமங்கள் என்னது? சோடியமும் குளோரினும். அடுத்து என்ன கேட்டாங்க? மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? மூலக்கூறு வாய்ப்பாடு NaCl. Na சோடியம், Clனா குளோரின். சரி, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? அணியன் மற்றும் நிறையன் மதிப்பு கொடுக்குறாங்க. சோடியத்தின் அணியன் 11, சோடியத்தின் அணி நிறை 23. சார் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியுது அப்படின்னா, எல்லாமே மாணவர்களே உங்கள் புக்கில் 49ஆம் பக்கத்தில் இருக்குது. நீங்கள் இது எல்லாத்தையுமே படிச்சுக்கணும். ஒரு 20 அணு கொடுத்துருக்காங்க, 20 தனிமம் கொடுத்துருக்காங்க. இந்த 20 தனிமத்துக்கும் அணியன் அணி நிறையெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் நல்லா என்ன பண்ணிக்கணும், படிச்சுக்கிட்டா ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். அடுத்து சோடியத்தோட அணியன், சோடியத்தின் அணி நிறை சொல்லிட்டோமா? அடுத்து என்ன இருக்குது மிச்சம்? குளோரின் இருக்குது. குளோரின் பாருங்கள், குளோரினோட அணியன் 17, குளோரினோட அணி நிறை 15. ஸோ நம்ம இதை ஒன்று பண்ணிடலாம். குளோரினோட அணி நிறை எவ்வளவு? 35. அப்படி எழுதிடலாம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? சோடியம் குளோரைடுல NaCl, அதில் இருக்கக்கூடிய அயனிகளோட எண்ணிக்கை, அயனிகள் எழுதுறா அப்படின்றாங்க. அடுத்த கேள்வி. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டேன், பாடம் படிச்சில புரிஞ்சுக்கலன்னு கேட்குறாங்க. அயனிகள்னு உங்களுக்கே தெரியும் என்னது? ஒரு அணு வந்து நேர் மின்சுமையோ அல்லது எதிர் மின்சுமையோ பெற்றதுன்னா அது இருக்கக்கூடிய மின்சுமை பெற்ற துகள்கள் அயனிகள் எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சோடியம் நேர் அயனி, குளோரின் எதிர்மின் அயனி. இது NaCl-, அதாவது மின்சுமை பெற்றுள்ளவைகள் அயனிகள் எனப்படும் அப்படின்னு சொன்னோம்ல. அதன் அடிப்படையில் சோடியம் ப்ளஸ்ஸு, Cl-, குளோரின், அதாவது சோடியம் நேர்மின் அயனி, குளோரின் எதிர்மின் அயனி அப்படி சொல்லி என்ன பண்ணிடுறோம், இந்த பாடத்தை முடிச்சிடுறோம். மாணவர்களே, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாடம் வந்து நம்ம தெளிவாக நடத்தி முடிச்சாச்சு. அணு அமைப்பு பாடம் உங்களுக்கு பாட்டாக பிரித்து சிறுவினா குருவினா விடுவான எல்லாமே கொடுத்துருக்கோம். எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. நான் லிங்க் எல்லாத்துக்குமே தந்திருக்கேன். இல்லை லிங்கை போய் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். ஸோ மாணவர்களே, நம்ம ஒரு அடுத்த பாடத்தில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாணவர்களுக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைன்னா நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.